எங்களோட ப்ரொஃபஷன்ஸ் வேற வேற. நாங்க யாரும் நெய்பர்ஸ் கிடையாது, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. ஆனா எங்க எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. நாங்க எல்லாரும் ஒன்னா உருவானோம். எங்களுக்குள்ள ஒரு அழகான நட்பும் இந்த சமுதாயத்துல ஒரு உயர்ந்த அங்கீகாரமும் அமைச்சு கொடுத்தது எங்க எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. Our university united us. Dr. MGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக். இன்றைக்கி வலைப்பேச்சந்திரன் அவர்கள் வந்த படங்களை பற்றியும் இன்னும் வேறு ஏதாவது புதுசான விஷயங்கள் யாரை பற்றி சொல்ல போகிறாரு அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். இந்த வாரம் வந்த படங்களில் ரொம்ப பிடிச்ச படமாக உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? இல்லை நான் இந்த வர படங்களில் நான் எதுவுமே பார்க்க விரும்பலன்னு நீங்கள் ஏதாவது நினச்ச படம் ஏதாவது உண்டா? இல்லை, விரும்பலன்னு ஒன்றும் கிடையாது. இப்போ தான் வந்திருக்கு, நம்ம தான் பார்க்கணும். ஓகே, எந்த படத்தையும் நம்ம விரும்பாமலாம் இல்லை. ஓகே ஓகே, ஸ்மார்ட்டாக ஒரு பதிலை சொல்லி முடிச்சிட்டீங்க. சிறப்பு சார். சரி, நம்ம விஷால் அவர்களும் சாய் தன்சிகா இவங்களுடைய ஒரு திருமண ஒரு விஷயங்கள் சம்மந்தமாக அதை என்னென்னா முதல் நாளே ஒரு ட்ரெய்லர், அதுக்கே ஒரு முன்னோட்டம், ஒரு பட விழாவிலேயே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அறிவிப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ட்ரெய்லர் எந்த அளவுக்கு அந்த படத்தை பற்றி பேசப்பட்டுச்சோ தெரியல, பட் இவங்களோட ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் இதுக்கான ஒரு அப்டேட்லாம் அடுத்தடுத்து என்ன விஷயம், இந்த காம்போ இவங்களோடது 15 ஆண்டு கால ஒரு நட்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது பற்றி சொல்லுங்கள். இல்லை, எப்போவுமே நட்பு தான் காதலாக மாறும். ஏன்னா இப்போ முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் திடீர்னு ஐ லவ் யூ சொல்லி அது ரொம்ப ரேர் இல்லையா? நீங்கள் தொடர்ந்து ஒருத்தரை பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, பழகுறீங்க, ஒரே இடத்துல இருக்கீங்க, அதுக்கப்புறம் வர்றது காதலாக மாறும்பொழுது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ அப்படி தான் அவங்க 2 பேருக்குள்ளே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருட பழக்கம்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த அறிவிப்பு வந்தோடனே டக்குன்னு ஒன்று தோணுச்சு. விஷாலை பற்றி பல வருஷமாக கிசுகிசுக்கள் எழுதியிருப்பாங்கல்ல, இப்போ அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒன்று தோணுச்சு. ஏன்னா விஷாலையும் திரிஷாவையும் சேர்த்து எழுதியிருக்காங்க, விஷாலையும் நயன்தாராவையும் சேர்த்து எழுதியிருக்காங்க, விஷாலையும் வரலட்சுமியும் சேர்த்து எழுதியிருக்காங்க, அப்புறம் விஷாலோடு இன்னும் பல பேரை சேர்த்து எழுதியிருக்காங்க. இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு அந்த கப்பல் வங்காள விரிகுடாவிலேருந்து இந்து மகா கடலில் போய் சங்கமமாகி போச்சு. இது எதிர்பாராத ஒரு திருப்பம் தான். ஏன்னா யாருமே சாய் தன்சிகாவை விஷால் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம லிஸ்ட்லேயே இல்லையடா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது என்னடா திடீர்னு ஒரு அறிவிப்பா இருக்கே அப்படின்ட்டு காலையிலேயே செய்தி பரவிருச்சு. இப்போ ஈவினிங் தான் அவங்க அறிவிச்சா கூட காலையிலேயே இன்னைக்கு சாயங்காலம் அவர் சொல்ல போகிறாருங்கிற தகவல் பல ஊடகங்களில் வந்துருச்சு. அப்போவே இது என்ன நடக்குமா நடக்காதா, இந்த முடிச்சு எப்படி விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருந்துச்சு. அப்போ தான் அவங்க மேடையில் பேசும்போது ஒரு விஷயத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பல நேரங்களில் அவர் ஆறுதலாக இருந்திருக்காரு, நான் ரொம்ப இக்கட்டான நேரத்தில் எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஒருவர் ரொம்ப இக்கட்டான நேரத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் போய் அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யும்போது தான் அவங்க மேலே ஒரு அபிப்பிராயம் வரும். அதெல்லாம் ரொம்ப இயல்பாக அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. அது என்னவாக இருக்கும் அப்படின்னு மறுபடியும் நம்ம யோசித்தோம்னா, அந்த விழித்திருன்னு ஒரு படம் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதில் அவங்க தான் சாய் தன்சிகா தான் அதில் ஹீரோயின். அவங்க பேசும்போது டி ராஜேந்தர் பேரை விட்டாங்க. டி ராஜேந்தர் அந்த நிகழ்ச்சிக்கு அவர் பேரை அவங்க சொல்லலை. அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாரு. டென்ஷன் ஆகி அவரு அவங்கள திட்ட, அவங்க விளக்கம் கொடுங்க. ஸோ அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. அந்த நேரத்தில் தான் விஷால் டிஆருக்கு எதிராக சில கருத்துக்கள்லாம் சொல்லி, இப்படிலாம் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னோடனே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சமீபத்தில் சாய் தன்சிகாவோட தாய் மாமா இறந்து போனார், அருண்னு சொல்லிட்டு. அவர் தான் அவங்களுக்கு டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அவங்க சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கே அவர் தான் காரணம். ஸோ அவர் இறந்தப்போ விஷால் போயிருக்கார், போய் கூடவே ஆறுதலாக நின்றுருக்கார். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் அவங்களுக்குள்ள ஒரு காதலை பலப்படுத்தியிருக்கு. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு மிக சரியான ஜோடின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா விஷாலுக்கு இவங்களை விட ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜோடி அமையுமாங்கிறது நிஜமாக அது கடவுள் போட்ட ஒரு அருமையான முடிச்சு தான். ஏன்னா இப்போ இதே சாய் தன்சிகா சினிமாவில் இத்தனை வருஷம் அவங்க இருக்காங்க, ரொம்ப மன உறுதி உள்ள ஒரு பெண் அவங்க.
இன்னொன்று வந்து அவங்க ஹைட்டுக்கு இப்போ ஃபைட் படம் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. ஒரு ஆக்ஷன் படம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்காக முறைப்படி ஆக்ஷன்லாம் கற்றுக்கிட்டு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த விஷாலை வந்து ஒரு பாதுகாக்கிற விஷயத்தில் எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப உறுதியாக இருப்பாங்கங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று இந்த நேரத்தில் விஷாலுக்கு அப்படி ஒரு ஆறுதல் தேவை. ஏன்னா அவர் உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கார். அவர் நான் இல்லை, எனக்கு நடுக்கம்லாம் இல்லைன்னா அவர் சொன்னால் கூட அது வந்து அவ்வளவு சீக்கிரம் தீர்ற பிரச்சனை இல்லை. தொடர்ந்து மருந்துகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மன ரீதியாக அவர் வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கி விஷாலை வைத்து படம் பண்ணுவதற்கு பல தயாரிப்பாளர்களும் ஃபைனான்ஸர்களும் பயப்படுறாங்க. விஷால் படத்துக்கு ஃபைனான்ஸ் கிடைக்குமான்னா கிடைக்க மாட்டேங்குது. விஷால்கிட்ட பல தயாரிப்பாளர்கள் வந்து போகிறாங்க, பேசுகிறாங்க, டைரக்டரோட போகிறாங்க. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு அது நகரவே மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்னா விஷாலுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை. என்னென்னா இல்லைங்க ஒரு ஹெல்த் கண்டிஷனை பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது. திடீர்னு அவர் பாட்ட ஒரு 3-4 மாதம் நான் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா எங்கள் பணம் முடங்கிடும், நாங்கள் கொடுக்குற பணம் முடங்கிடும் அப்படின்லாம் பல பேர் பேசுகிறாங்க ஃபைனான்சியர்லாம். ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் தான் சாயித் அன்சிகா உள்ளே வராங்க. அப்போ அவங்க வந்து அவரோட கேர் எடுத்துக்கும் பொழுது ரொம்ப சீக்கிரம் அவர் அதுலேருந்து வெளியில் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வரது. நிச்சயமாக நிச்சயமாக. அதனால் வாழ்க வளமுடன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ நம்ம எல்லாருமே நம்ம பத்திரிகையாளர் சம்மந்தமாகவும் சரி, நம்ம ஊடகத்தில் உள்ள அனைவருடைய சார்பும் வாழ்த்துக்களை முதல்ல நம்ம தெரியப்படுத்திடலாம். இருந்தாலும் சமீபத்து நிகழ்ச்சியில் கூட இந்த மாதிரி மீண்டும் அதே மாதிரி ஒரு தடுமாற்றம் அவருக்காக நடந்திருந்தது. ஸோ அந்த தடுமாற்றம் கூட அடுத்தடுத்த சில நீங்கள் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர்களை கொஞ்சம் பயமுறுத்தி இருக்கும். ஆனால் இன்னும் சில விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது மற்ற நடிகர்களுக்கு இவர் வந்து இந்த நேரத்தில் அது முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு மற்ற நடிகர்கள் எந்த அளவுக்கு உடலை வந்து நல்லா வச்சுக்கணும், ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்தால் தான் வாய்ப்பு அப்படின்றத இந்த செய்தி வந்து மற்றவங்களுக்கு படம். அதாங்க நடிகர்களை பொறுத்தளவுக்கு உடலும் முகமும் தான் மூலதனம். நீங்கள் வேற என்ன இருக்குது அவங்கள்ட்ட? நீங்கள் இப்படி வந்து நிற்கிறதுக்காக தானே இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க. ஒரு நடிகருக்கு வந்து 250 கோடி கொடுக்குறாங்கன்னா எதை நம்பி கொடுக்குறாங்க? அவர் முகம் உடம்பு அதுதானே. நீங்கள் என்ன தான் ஏஐலாம் வந்துட்டால் கூட இது பொம்மைன்னு தெரிஞ்சால் பார்ப்பானா? இது உண்மைன்னு தெரிஞ்சால் தானே போய் பார்க்குறேன். அப்போ அதை நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஆனால் பல பேர் அப்படி வச்சுக்கிறது இல்லை. அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. பட்டு காலம் கடந்து போகலை. அவர் எங்கே ஏஜ் தானே விஷால். கண்டிப்பாக. ஸோ அதனால் இதுலேருந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகிடுவார். நிச்சயமாக நிச்சயமாக. சரி, இப்போ அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த சங்கத்துக்குள்ளேயே, ஏன்னா அவரை தொடர்ந்து இந்த விஷயத்த பேசணும் அப்படின்னா இப்போ சங்கத்துக்குள்ளே நிறைய நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது இன்னும் அதோடைய தீவிரமான விஷயங்கள்லாம் வந்து வேறு ஏதோ நிறைய வெளிப்படுது. ஸோ அது அங்கங்கே பார்க்கும்போது அது பிரசிடென்ட் சைடில் அதை சொல்லும்போது கூட அது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏதாவதுன்னா சினிமாவுக்கான ஒரு பயமாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, பொதுவாக சங்கத்தில் நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்கிட்டிங்கனாலே சண்டை போடுறதுக்கு தயாராகிடணும். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா சங்கங்கள்லேயும் விடிய விடிய பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ பெப்சி தலைவரெல்லாம் ஆர்கே செல்வமணி இருக்காருன்னா அது சாதாரண பதவியெல்லாம் கிடையாது. அவ்வளவு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி நிம்மதியாக சோறு திங்க முடியாதுமாங்க. சாப்பாட்டில் கை வைக்கும்போது தான் எங்கேயாவது ஒரு கலவரம் வரும், அப்படியே போட்டு ஓடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது, நிம்மதியான சாப்பாடு கிடையாதுலாம் சொல்லுவாங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் நிம்மதியாக சோறு கூட திங்க விட மாட்டாங்க. அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, அங்கே அடிதடி, இங்கே அடிதடி, எல்லா பஞ்சாயத்து வரும். அப்போ உட்காந்து நீங்கள் தான் பேசணும். அந்த மாதிரி தான் விஷால் பொறுப்பு ஏற்றுக்கிட்டு போதும் பிரச்சனைகள் வந்துச்சு. அவரும் வந்து வார்த்தைகளை கொஞ்சம் ஓவராக விட்டார். நடிகர் சங்க கட்டடத்தை கட்டி முடித்த பிறகு தான் எனக்கு கல்யாணம்ட்டார். ஒருவேளை அந்த வாக்குறுதியை அவர் கொடுக்காம இருந்திருந்தாருன்னு வைங்களேன், என்னைக்கோ அவர் வந்து அவருடைய முதல் காதலியே அவர் டிக் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவர் வந்து இல்லைங்க நான் இதில் வந்து உறுதியாக இருக்கேன், இது கட்டி முடித்த பிறகு தான் கல்யாணம் போது அவங்க எவ்வளோ காலம் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பல காதல்கள் அவருக்கு கை நழுவி போச்சு. அப்போது அவர் வாழ்க்கையே பணையம் வச்சுருக்காருன்னு தான் நம்ம எடுத்து. கண்டிப்பாக. இல்லை அவர் யார் பேச்சை கேட்டு அப்படி சொன்னாருன்றது தெரியணும்ல சார். அவர் பேச்சை கேட்டு சொன்னாரா அல்லது அப்படி ஒரு விஷயத்தை நம்ம உறுதியாக இருந்தால் தான் இதை கட்டி முடிக்க முடியும்னு நினச்சாரான்னு தெரில. ஸோ ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து அவருக்கே அது வினையாக முடிஞ்சிருச்சு. அதனால் ஒரு சங்கத்தில் பொறுப்புக்கு வரும்பொழுது இந்த மாதிரி பல விதத்திலும் ஒரு அழுத்தம் இருக்கும். அது வந்து உடல் ரீதியாக பாதிக்கும். ஸோ அதுதான் நடக்கிறது. நிச்சயமாக நிச்சயமாக. சார் சமீபத்தில் வந்து அஜித் அவர்களை பற்றி நம்ம படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக பேசினோம். அப்போ கூட நீங்கள் சொன்னீங்க இல்லை ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான சில விஷயங்களில் அவர் நிறைய விஷயங்களில் வந்து வெற்றி அடையட்டும், அதில் பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயம்.
அதுக்கப்புறம் இடையில கூட திருப்பி ஒரு ஒரு கார் ரேஸில் வந்து கலந்துக்கிட்டாரு. அதுவும் ஒரு விபத்து தான். தொடர்ந்து அடுத்தடுத்த விபத்துகள்லையும் அவர் வந்து எழுந்து நிற்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ரசிகர்களுடைய மிகப்பெரிய அன்பு, ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ நடந்த ஒரு விஷயங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஸோ இட்டாலியில் ஜென்னா அப்படின்றவருடைய சிலைக்கு அவர் வந்து அவர் காலில் வந்து முத்தம் கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? அதான் வந்து வைரமுத்து ஒரு முறை கலைஞரை பற்றி ஒரு கவிதை ஒன்று எழுதினார். தன்காலை சொருவதற்கும் தலைகுனியா தலைவன்னின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து அஜித் ஒருத்தர் காலில் விழுந்து நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ அவர் வந்து ஒருத்தருடைய காலை முத்தமிட்டு வணங்குறாருன்னா அவர் மேலே வந்து அவர் எவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருப்பார். அவர் யார் என்னன்னு விசாரித்தோம்னா, அவர் இந்த இத்தாலியில் நடந்த ரேஸில் வந்து தொடர்ந்து ஃபார்முலா 1ல் ஒரு 3 முறை ஜெயிச்சிருக்கிறார். ஸோ அது வந்து பெரிய விஷயமா அவருக்கு தெரியுது, நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம இந்த விளையாட்டு தொடர்பாக தெரிஞ்சுக்கிட்டா தானே அது எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்னு தெரியும். ஏதோ கார் ஓட்டுறாங்க, கவுடுறாங்க, விழுறாங்க, எந்திரிச்சு வராங்கன்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா சுற்றி ஒரே இடத்த தான் சுற்றிட்டு இருக்காங்க. அதில் வேற என்ன பெருசாக நடந்துட போகுதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதில் ஒவ்வொரு செகண்டும் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா கருதப்படுது. அப்போ அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட செகண்டில் இத்தனை கிலோமீட்டர் ஓட்டி பெரிய சாதனை பண்ணியிருப்பார் போடுறது. அதனால் அந்த ஆக்சிலேட்டர் மிதித்த காலில் ஒரு முத்தத்தை கொடுத்து இவருடைய அஞ்சலியை செலுத்தியிருக்காரு. அதான் அவர் வந்து சினிமாவை விட அந்த விளையாட்டை ரொம்ப நேசிக்கிறாருங்கிறத ஓகே ஓகே ஓகே. அடுத்த படத்துக்கான வேற ஏதாவது சில விஷயங்கள் அப்டேட் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு, அதாவது செய்திகளில் வராத ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா சார்? செய்தி நம்ம சொல்கிறது தானே செய்தி, வராத செய்தி. ஆக்சுவலாக வந்து ஒரு வர்ற நவம்பரில் வந்து அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நவம்பர்லேயும் ஷூட்டிங்னு சொல்லியிருக்காரு. நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணால் பிப்ரவரி மார்ச்லேருந்து ஒரு ஷூட்டிங் போவாங்க. அது ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்டர். அது மைத்ரி மூவி மேக்கர்ஸோட போகிறாங்களா அல்லது வேறு நிறுவனமாங்கிறது தெரியல. ஓகே ஓகே. அதில் ஏதாவது அவங்களுக்குள்ள இத்தனை படத்துக்கான ஒரு ஒப்பந்தம் அந்த மாதிரி? இல்லை, ஆக்சுவலாக வந்து அவர் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணணும்னு இப்போ முடிவு எடுத்திருக்காரு. சரி சார். முன்னே வந்து வருஷத்துக்கு 2 பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தார். இப்போ என்னவோ அவர் வந்து ஒரு படம் பண்ணால் போதும்னு நினைக்கிறாரு. அந்த ஒரு படம் இப்போ முதல்ல பண்ண போகிறது ஆதிக். ஓகே. அதுக்கப்புறம் யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. நிச்சயமா சார். ரவி மோகன் அவர்களுடைய இப்போ ஒரு தீர்ப்பு, அதாவது ஆர்த்தி இவங்களுடைய மீண்டும் இணைவார்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்து போச்சு. நீதிமன்றம் கூட ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு, இந்த வழக்கு என்ன மாதிரி எதை நோக்கி போயிட்டு இருக்கு? மீண்டும் இணையறதை பற்றி பேச முடியாது. அந்த அளவுக்கு 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவர் ஒரு அறிக்கை, அவங்க ஒரு அறிக்கை, அந்த மாதிரி மாறி மாறி வருது. இன்ஸ்டாவில் வந்து ஒவ்வொருத்தரும் 4 பக்கம் அறிக்கைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. நடுவில் கனிஷா வந்து பயங்கரமாக கதறி, நானே நீதிமன்றத்துக்கு வர்றேன், நான் தேவைப்பட்டால் சாகிறதுக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்னு பயங்கரமாக அவங்க ஒரு பக்கம் எமோஷனலாக பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு தெரியல. ரவிமோகன் வந்து என் வாழ்க்கையின் ஒளியே அவங்க தாங்கிறாரு. அவங்க வந்து எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க அந்த கப்பல் நமக்கு தெரியல. இவங்க வந்து எப்பவுமே கணவரை இழந்தவங்க ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துவாங்க. சத்யவான் சாவித்திரி கதை தான். ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி எப்படியாவது அவரை மீட்ற முடியாதாங்கிறதுக்கான ஒரு கோபம் தான் இதெல்லாம். ஸோ அப்போ இவங்க வந்து ஒரு 40 லட்ச ரூபா ஜீவனாம்சம் கேட்டாங்க மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தியாக மாறி இருக்கு. இப்படி இவங்க 2 பேரும் மாறி மாறி அறிக்கைகளை கொடுப்பதும், இவங்க 40 லட்ச ரூபா கேட்டதை வந்து ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக பொதுவெளியில் மாற்றுவதும், இது வந்து நீதிமன்றத்தின் கண்களையே உறுத்த ஆரம்பிச்சுது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் வந்து 2 பேரும் மாறி மாறி அறிக்கை கொடுக்குறத முதல்ல நிறுத்துங்கன்ட்டாங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் இவர்கள் பற்றி பேசுவதையும் நிறுத்துங்கன்ட்டாங்க. அதுதான் இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கு. சரி. அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னா அது நீதிமன்றத்தை அவமதித்த மாதிரி ஆயிடும். நிச்சயமா. இல்லை, இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயமே வந்து ஸோ இந்த மாதிரி இருக்குது, அது யாரும் பண்ணாதீங்க அப்படின்றதுக்கு உங்கள் மூலமாக அது ஒரு தகவலாக போய் சேரட்டும். அந்த படத்தை தயாரிக்கிறது வந்து டான் பிக்சர்ஸ், ஆகாஷ் பாஸ்கரன். அவர் மீது இப்போ வந்து ரெய்டு நடந்துகிட்ருக்கு, இடி ரெய்டு நடந்துகிட்ருக்கு, அமலாக்கத்துறை. இல்லை, ஆக்சுவலாக ஒரு பட நிறுவனம் நடிகைக்கு சம்பளம்னு கொடுப்பாங்க. அதை வந்து கருப்பில் கொடுக்குறாங்களா வெள்ளையில் கொடுக்குறாங்களாங்கிறது தான் பிரச்சனை. ஒருவேளை பிளாக்கில் அவங்க சம்பளத்தை அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களும் வந்து, இல்லை விஜயகாந்த் படங்கள் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப நல்ல கமர்ஷியல் வேல்யூ உள்ள படங்களாக தான் வந்திருக்கு. ஃபைட்டு, பாட்டு எல்லாமே கலந்து படங்களாக வந்திருக்கு. அதான் அவருடைய படத்தை அப்படியே நீங்கள் வந்து திருப்பி ரீமேக் பண்ணுறது மறுபடியும். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக பேசிகிட்டே இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு விஷயங்களில் ட்விஸ்ட் அடிச்சு, சார் 2ஆம் பாகத்தில் அதை சொல்கிறேனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வாங்க 2ஆம் பகுதியில் தெரிஞ்சுக்கலாம்.